பகாங் மாநிலம் ரோம்பின் மாவட்டத்தின் சுங்கை மோக் பகுதியில் நேற்று பிற்பகல் பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததைத் தொடர்ந்து ஒரு கர்ப்பிணி பெண் மற்றும் சிறுமி உட்பட 7 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். நேற்று காலை சுமார் 8 மணி அளவில் இந்த பாலம் இடிந்து விழுந்துள்ளது என்று ரொம்பின் மாவட்ட காவல்துறை தலைவர் ஷரீப் ஷாய் ஷரீப் மோண்டோய் தெரிவித்தார். இந்த மீட்பு நடவடிக்கையில் மீட்கப்பட்டவர்களில் 2 ஆண்கள், 3 முதிய பெண்கள், ஒரு கர்ப்பிணி பெண் மற்றும் ஒரு சிறுமி ஆகியோர் அடங்குவர். அதிக ஆபத்தில் இருந்தவர்களை முதலில் பாதுகாப்பாக மீட்டதாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 11 முதல் 55 வயது வரையிலான அனைத்து பாதிக்கப்பட்டவர்களும் உறவினர்களின் வீடுகளில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த பாலம் கம்போங் செலேந்தாங் மற்றும் கம்போங் சுங்கைமோக் ஆகிய கிராமங்களை இணைக்கும் முக்கிய பாதையாக இருந்தது. பாலம் இடிந்து விழுந்ததை தொடர்ந்து ஜலான் கம்போங் சுங்கைமோக் சாலை அனைத்து வாகனங்களுக்கும் மூடப்பட்டுள்ளதாக மாவட்ட பொதுப்பணித்துறையான JKR அறிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.